ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் யாயினி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன் அப்படிங்கிறது தான். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான். ரொம்ப நாளாகவே மஷ்ரூம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எங்கள் வீட்டில் யாருக்குமே சுத்தமாக பிடிக்காது. மஷ்ரூம் சில்லி சாப்பிடுவாங்க, பட் மஷ்ரூம் பிரியாணினால எல்லோரும் 10 அடி தள்ளி ஓடிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். அவங்க என்னோடய கிட்ஸ் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு மஷ்ரூம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பிரியாணி மட்டும் போடுங்க, மஷ்ரூம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கம்பல்சரி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணிட்டாங்க. சரி, நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஆசையாக தோணும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணிட்டேன். மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா இட்லியும் பொடி இருந்தனால இட்லி பொடி கேட்டாங்கன்ட்டு இட்லி பொடியோடு வச்சு கொடுத்துட்டேன். மதியத்துக்கு தான் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். 2 பேக் வாங்கியிருந்தோம். மஷ்ரூம் ஒன்று வந்து பிரியாணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. மஷ்ரூம் சில்லி சாப்பிட்றதுன்னா கிட்ஸ்க்கு அவ்வளோவா பிடிக்கும். என்னோடய பெரிய கிட்க்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூம் சில்லி, இந்த காலிஃப்ளவர் சில்லியை விட மஷ்ரூம் சில்லி அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏனோ தெரியல, என்னோடய சின்ன கிட்ட அதை சுத்தமாக விரும்புகிறதே இல்லை. ஸோ என்னோடய பெரிய கிட்க்கு மட்டும் மஷ்ரூம் சில்லியும் ஆனியன் ஸ்லைசஸ் 2 கொஞ்சமாக லெமன் வச்சு பேக் பண்ணிட்டேன். அந்த குட்டி கண்டெய்னர் பாக்ஸும் அதுலேயே வந்தது தான். என்னோடய பெரிய கிட்க்கு பேக் பண்ணனால என்னோடய சின்ன கிட்டும் எனக்கும் அந்த சின்ன பாக்ஸ் போட்டு கொடுங்க அப்படின்ட்டு ஒரே ஆடம். அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட்டை அந்த இதில் போட்டுட்டு அந்த நட்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அதை குட்டி கண்டெய்னரில் போட்டு கொடுத்துறேன்டா அப்படின்ட்டு அதில் போட்டு கொடுத்துட்டேன். கிட்ஸை எப்படியெல்லாம் சமாளித்து அனுப்ப வேண்டியது இருக்குது பாருங்கள். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணியும் ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கெட்டும் மஷ்ரூம் சில்லியும் தான் போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். கிட்ஸ்க்கு எல்லாம் ஆஃபேலி எக்ஸாம்ஸ் முடிஞ்சதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மெயின் எக்ஸாம்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஓவர் ஆகிடும். மண்டே அண்ட் டியூஸ்டேயில் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி, ஜிகே, சிஎஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஃபேலி எக்ஸாம்ஸ் எல்லாம் ஓவர் ஆகிடும். ஸ்கூல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பிளான் பண்ணுறது என்னென்னா நியூ இயர்க்கும் கிறிஸ்மஸ்க்கும் சேர்த்தே லீவ் விட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி லீவ் விட்டுறாங்க. நீங்களும் என்ன மாதிரி தானா உங்களுக்கு பிடிச்சதை என்றைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். So please subscribe and support my channel. Thank you.